வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி. காலை 8:37 வரைக்கும் இருக்குது. பின்பு சஷ்டி ஆரம்பிக்குது. இன்றைய நட்சத்திரம் 2 நட்சத்திரம் வருது இன்றைய தினத்தில். ஒன்று உத்திரம், சாயங்காலம் 6:37 வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது. அதன் பின்பு அஸ்தம் ஆரம்பிக்குது. இன்றைக்கு ஜென்ம நட்சத்திரம் இருக்கக்கூடிய உத்திரம் மற்றும் அஸ்தம், இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் கோபம் தவிர்க்கணும், பொறுமை காக்கணும். உத்திர நட்சத்திரத்துக்கு சாயங்காலம் 6:37 வரைக்கும் ஜென்ம நட்சத்திரம் இருக்குது. அவங்க அது வரைக்கும் கோபம் தவிர்த்து பொறுமை காக்கணும். அதன் பின்பு அஸ்தத்துக்கு ஜென்ம நட்சத்திரம் ஆரம்பிக்குது. அவங்களும் 6:37 மணிக்கு மேலே கோபம் தவிர்த்து பொறுமை காத்து இந்த நாளே கடக்கணும். இன்றைக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 2. ஒன்று அவிட்டம், இன்னொன்று சதயம். இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் கவனக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா செயல்களிலும் கூடுதல் கவனம் எடுத்து செயல்படணும். இன்றைய நட்சத்திரம் 2 பகுதியாக நம்ம பலன்களை பார்ப்போம். ஒன்று, முதலில் உத்திர நட்சத்திரம் யாரெல்லாம் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்குது அப்படின்றத பார்ப்போம். யாரெல்லாம் மிருகசீரிடத்தில் பிறந்திருக்கீங்களோ, சித்திரை, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ரோகிணி மற்றும் திருவோணம், இந்த நட்சத்திரத்தெல்லாம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னாக்கா இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். அதே போல் இந்த நட்சத்திரத்திலையும் நீங்கள் பிறந்து ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 11, 13, 16, 20, 25, 29 மற்றும் 31, இந்த தேதிகளிலும் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதே போல் இன்றைக்கி யாருக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழல் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பூசத்தில் பிறந்திருக்கீங்களோ, அனுஷம், உத்திரட்டாதி, பரணி, பூரம் மற்றும் போராடம், இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி சாதகம் இல்லாத ஒரு சூழல் உங்களுக்கு நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நட்சத்திரத்திலேயே நீங்கள் பிறந்து கூடுதலாக ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 6, 8, 15, 17, 18, 24 மற்றும் 27, இந்த தேதியிலையும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் மாலை 6:37 மணிக்கு மேலே வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம், அது யாருக்கெல்லாம் நன்மை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அஸ்வினியில் பிறந்திருக்கீங்களோ, மகம், மூலம், கிருத்திகை மற்றும் உத்திராடம், இந்த நட்சத்திரத்தெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கும். இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து கூடுதலாக ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 11, 13, 16, 20, 25, 29 மற்றும் 31, இந்த தேதிகளிலும் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு 100% வெற்றி கிட்டும். அதே போல் யாருக்கெல்லாம் சற்று சாதகம் இல்லாத சூழல் மாலை 6:37 மணிக்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் திருவாதிரையில் பிறந்திருக்கீங்களோ, சுவாதி, சதயம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா மாலை 6:37 மணிக்கு மேலே உங்களுக்கு சற்று சாதகம் இல்லாத சூழல் நிலவுது. இந்த நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்து கூடுதலாக ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 6, 8, 15, 17, 18, 24 மற்றும் 27, இந்த தேதிகளிலும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது இன்னொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.